அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பஅத். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை மக்ரிப் தொழுகைக்கு பிறகு 10 நிமிடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொற்களையும் அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினையையும் பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிற ஹதீஸ் புகாரியில் 6952வது ஹதீஸ். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்ற ஹதீஸ் சஹீஹான ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, உன்சுர் அஹாக்க ஸாலிமன் அவ் மظلومன். உன்னுடைய சகோதரன் அநியாயக்காரனாக இருந்தாலும் அநியாயம் செய்யப்பட்டவனாக இருந்தாலும் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த செய்தியை கேட்ட உடனே சபையில் இருந்த ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்ட்ட கேள்வி கேட்கிறார், யார் ரசூலுல்லாஹ், அன்சுருஹு இதாக்கான மظلومன். ஒரு மனிதன் அநியாயம் செய்யப்பட்டவனாக இருந்தால் நான் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும், அது சரியாக இருக்குது. அஃபரைத்து இதாக்கான ஸாலிமன் கைஃப அன்சுருஹு. அநியாயக்காரனுக்கு நான் எப்படி உதவி செய்ய முடியும், என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு எதிர்கேள்வி கேட்குறாரு அவர். அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தஹஜுதுஹு அவர் தம்னாஹு. தஹஜுதுஹுன்னா அவர் செய்கிற அநியாயம் செய்யும்போது நீ அவரை தடுத்து விட வேண்டும். தம்னஹு அதான் அர்த்தம். மினல் லுல்மி, அநியாயத்திலிருந்து. இன்னதாலிக்க நசுருஹு, இதுதான் அநியாயக்காரனுக்கு நீ செய்கிற உதவி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஹதீஸில். திருப்பி பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அநியாயக்காரனுக்கும் அநியாயம் செய்யப்பட்டவனுக்கும் நீ உதவி செய்ய வேண்டும். அதுக்கு அந்த மனுஷன் கேட்குறாரு, அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு உதவி செய்வதுதானே நம்முடைய வழக்கம் எப்பொழுதுமே. அநியாயம் செய்தவனுக்கு போய் உதவி செய்ய சொல்கிறீங்களே, அது எப்படி சாத்தியம் என்று கேட்கும் பொழுது, அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு உதவி செய்வது சரிதான், ஆனால் அநியாயம் செய்பவனை அநியாயம் செய்யாதவாறு நீ தடுத்து கொண்டே இருக்க வேண்டும், இதுதான் அவனுக்கு நீ செய்கிற உதவி என்று சொன்னார்கள். இப்போ நம்முடைய சமுதாயத்தில் அநியாயங்கள் அதிகமாக நடைபெறுகிறது. அப்போ அநியாயம் நடைபெறும் பொழுது 2 வகையான கேரக்டர் அங்கே இருப்பாங்க. அநியாயம் செய்தவன், அநியாயம் செய்யப்பட்டவன். அநியாயம் செஞ்சவன் யார், அநியாயம் செய்யப்பட்டவன் யார் அப்படின்னு முதல்ல இனம் காண வேண்டும். இனம் கண்டு அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு முதல்ல உதவி செய்யணும். அநியாயக்காரனால் என்னென்ன உதவிகள் இவனுக்கு செய்ய முடியுமோ நம்ம செய்யணும். அதற்கு பிறகு அநியாயம் செய்தவனை விட்டுவிடக்கூடாது, அவனையும் அழைத்து மீண்டும் அந்த அநியாயம் செய்யாமல் நாம் அவனுக்கு உபதேசம் செய்ய வேண்டும், அல்லது வேறு விதமான தண்டனைகளை வழங்க வேண்டும். இதுதான் அநியாயக்காரனுக்கு நாம் செய்கிற உதவி. சரி, இப்போ அநியாயத்திலேயே மிகச்சிறந்த தலையாய அநியாயம் எது? அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன ஷிர்க கதுலுமுன் அதீம். நிச்சயமாக இணை வைத்தல் என்பதுதான் அநியாயத்திலேயே மிகப்பெரிய அநியாயம். இந்த உலகத்தில் பல அநியாயங்கள் நடக்குது, பல கெட்ட பழக்க வழக்கங்கள் நடக்குது. ஒருத்தர் மற்றவருக்கு மோசடி செய்கிறார்கள், ஒருத்தர் மற்றவருடைய சொத்துக்களை பிடுங்கிக் கொள்கிறார்கள், அநியாயமாக ஒருவன் மற்றவனை அடிக்கிறான், பொருளாதாரத்தை பிடுங்கிக் கொள்கிறான். அதெல்லாம் அநியாயமாக இருந்தாலும் தலையாய அநியாயமாக அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஷிர்க் வைக்கின்றது தான். இன்ன ஷிர்க கதுலுமுன் அதீம். குர்ஆன் வசனம் இது. நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது என்பது தான் அநியாயத்திலெல்லாம் மிகப்பெரிய அநியாயமாக இருக்கிறது. அப்போ அந்த அநியாயத்தை செய்பவன் யார்? அவனுக்கு பேர் தான் லாலிம். லாலிம்னா யார்?
அநியாயத்தை எவன் செய்கிறானோ, செய்ய தூண்டுகிறானோ அவனெல்லாம் அநியாயக்காரர்கள். அநியாயம் செய்யப்பட்டவர்கள் யாரு? பொதுமக்கள். அப்ப ஷிர்க் வைப்பதற்கு தூண்டுகிறானல்ல, அவன் தான் மிகப்பெரிய அநியாயக்காரன். முதல்ல அந்த அநியாயக்காரனுடைய பேச்சை கேட்டுவிட்டு மக்கள் அதில் வழிபடுறாங்கல்ல, இவர்கள் அநியாயம் செய்யப்பட்டவர்கள். இவர்களுக்கு முதல்ல அநியாயம் செய்யப்பட்டவர்களுக்கு இந்த அநியாயக்காரர்களால் ஏற்பட்ட அநியாயங்களை நம்மால் முடிந்தவரை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ரெண்டு பேருக்கும் செய்கிற உதவி இதுதான். ஏன்? அநியாயம் செய்யப்பட்டவர்களை அப்படியே விட்டு விட்டால் நரகத்துக்கு போயிடுவாங்க, அநியாயம் செஞ்சவனும் நரகத்துக்கு போயிடுவான். ஏன்? ஷிர்க்கை தவிர உள்ள எல்லா பாவங்களையுமே அல்லாஹ் மன்னிப்பான், ஷிர்க்கை மன்னிக்க மாட்டான். தெளிவாக சொல்லியாச்சு. ஷிர்க்கை மாத்திரம் எந்த காரணம் கொண்டு மன்னிக்க மாட்டான். ஏன் என்று சொன்னால் அதுதான் மிகப்பெரிய அநியாயமாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் உன்னை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்து உனக்கு தேவையான அனைத்தையும் இந்த உலகத்தில் கொடுத்து எல்லா விதமான விஷயங்களையும் வாழ்வதற்காக கொடுத்து குறிப்பிட்ட காலங்கள் உன்னை வாழ வைத்து அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து என்னென்ன முடியுமோ மேக்சிமம் செய்து கொடுத்துருக்கான் மனுஷனுக்கு. எதற்கும் நீ அடுத்த ஆள்கிட்ட போய் கையேந்த வேண்டியதில்லை. அந்த அளவிற்கு எல்லாம் உதவி செய்து கொண்டே இருக்கிறான். தினம் தினம் உதவி செய்கிறான், கரெக்டாக பண்ணுறான். அது வேறு என்ன குறை இந்த மனிதனுக்கு வைத்தான்? நல்லா எந்த குறையும் வைக்கல. அப்படி வைக்காமல் இருக்கும்போது நான் உன்னை குறிப்பிட்ட காலங்கள் வாழ்வதற்காக இந்த பூமியை படைத்திருக்கிறேன். பூமியின் மேற்பகுதியில் உனக்கு தேவையான அனைத்தையும் நான் வைத்திருக்கிறேன். உனக்கு தேவையான ஆகாரங்களை வைத்திருக்கிறேன், ரிஸ்கை தருகிறேன், உன்னை வழிநடப்பதற்காக தூதர்களை அனுப்பி வைத்திருக்கிறேன். இது தப்பு, இது சரிங்கிற மைண்டை கொடுத்து வச்சிருக்கிறேன். உனக்கு இவ்வளோ கொடுத்து இவ்வளோ தகுதிகளை நான் உனக்கு கொடுத்து சிந்திச்சு பாருன்னு சொல்லியிருக்கிறேன். நீ பாட்டுக்கு எவன் சொன்ன பேச்சை கேட்டு நீ பாட்டுக்கு சிரிக்க வச்சுட்டா, யாரும் சொல்கிறான்னு கேட்டுட்டு நம்ம பாட்டுக்கு சிரிக்க வச்சோம்னா என்ன ஆகிறது என்று அல்லாஹ் கேட்கிறான் பல இடங்களில் குர்ஆன்ல. ஏன் ரோஷம் வருது? அல்லாஹ் சொல்கிறாங்க, ரோஷம்னா என்ன? நான் படைத்த மனிதன், அவனுக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்திருக்கிறேன். கொடுத்த பிறகு அவனுக்கு உலகத்தில் ஏற்படுகிற எல்லா விஷயங்களையும் என்னிடம் கேட்க சொல்லியிருக்கிறேன். என்கிட்ட தான் இவன் கேட்கணும். நன்மையும் தீமையும் என் புறத்தில் தான் வருகிறது, நான் தான் அவன் சோதிக்கிறேன். அப்போ சோதிக்கும் போதெல்லாம் என் பக்கமே இவன் திரும்பி என்னிடத்தில் தானே கையேந்த வேண்டும். இவன் ஏன் வேற இடத்துக்கு போகிறான்? அப்போ அல்லாஹ்வை தவிர உலகத்தில் இருக்கிற எந்த படைப்பினுமே நமக்கு உதவி செய்ய முடியாது. இதுதான் நம்முடைய அக்கீதா. எந்த படைப்பினும், யார் தூதர் கூட இருக்கட்டுமே, ரசூல்லா கூட இருக்கட்டுமே, ரசூல்லா உதவி செய்ய முடியும் உலகத்தில் நம்மளுக்கு. அல்லாஹ் சொல்கிறான். பல சூறாக்கள் எல்லாம் சொல்கிறான். என்னண்டு நபியை நீங்கள் போய் சொல்லுங்க, குல் இன்னி லா தம்லிக்குலக்கும் லர்ரம் வலா ரஷதா. 72வது அத்தியாயம் 21வது வசனம் சொல்கிறான் அல்லாஹ். ரசூல்லா பார்த்து நீங்கள் போய் சொல்லுங்க, நீங்கள் ஏன்ட்டு செய்தியை சொல்லிட்டு இருக்கிறீங்க. மக்கள்லாம் நினைப்பாங்க, இவர் சூப்பராக பேசுகிறாரு, இவர்கிட்ட பெரிய திறமை இருக்கும் போல இருக்கு, ரொம்ப அறிவு இருக்கும் போது நினச்சிருவாங்க அவங்க. அதுக்கப்புறம் நீ இந்த அற்புதமான கருத்துக்கள்லாம் சொல்லுகிற காரணத்தினால அவங்க ஒன்றை பெரிய இடத்துல வச்சிடக்கூடாது. அவங்களுக்கு ஏற்படுகிற எல்லா இன்ப துன்பங்களையுமே நான் தான் தருகிறேன். அதனால் என்ன சொல்ல, இன்னி நிச்சயமாக நான் லா தம்லிக்குலக்கும் உங்கள் அனைவருக்கும் சக்தி பெற மாட்டேன், லர்ரம் வலா ரஷதா, தீங்கு செய்வதற்கோ நன்மை செய்வதற்கோ சக்தி பெற மாட்டேன் என்று சொல்லிவிடு. இது மாதிரி நிறைய வசனங்கள், கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட வசனங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த விதமான உதவி செய்கிற பண்பு இல்லை என்று சொல்லிவிடுன்னு தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்றான். அவர்களை விட ஒரு சிறந்த படைப்பு யார் உலகத்தில்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சிறந்த படைப்பு யார்? நேரடியாக செய்தியை கேட்டு அப்படி நடைமுறைப்படுத்தி எந்த விதமான கூடுதல் குறைவு இல்லாமல் அப்படியே சொன்னவர்கள் சிறந்தவர்களா? அல்லது இவர்களாக கற்பனை செய்து கொண்டு மக்கள் மத்தியில் ஒரு இஷ்யூ பண்ணி அவங்களை பற்றிய ஒரு இமேஜை பெருசாக்கி, இவர் பெரியார், அவர் பெரியார், அவர் மகான், இவர் மிகச்சிறந்தவர், இவர் அல்லாவுக்கு நெருக்கமானவர், இவர் அல்லாவுக்கு பக்கத்து விட்டுருக்காரு, எது வேணாலும் வாங்கி கொடுத்துருவாரு உங்கள்கிட்ட சொல்லி இந்த ஆலிம் இருக்கான்ல, ஆலிம் இல்லை இவன் பேர் லாலிம். ஆலிம் என்று அந்த ஆவை போட்டு எழுத்துவிட்டு லாலிம் போட்டு விட்டு ஹதீஸ் படி. ஏன்? அநியாயக்காரன் இவன், மக்கள் மத்தியிலே அநியாயம் செய்கிறான். முதல்ல எப்படி அல்லாஹ்வுடைய பண்புகளை சரியாக மக்கள் மத்தியில் தன் முன்னால் இருக்கிற சமுதாயத்துக்கு சரியாக சொல்லிக் கொடுக்காமல் அப்பாவியாக இருக்கிற மனிதன் பக்கத்தில் போய் அல்லாஹ்வை பற்றி கொஞ்சம் குறைஞ்சி அல்லாட்டையும் கேட்கலாம், இங்கேயும் போய் கேளு, அல்லாஹ்வும் நன்மை தீமை செய்வான், இவரும் தருவார் உனக்கு என்று சொல்லி மக்களை மடை மாற்றி விடுகிறான்ல. இவனுக்கு ஆலிம் என்று சொல்லாமல் லாலிம் என்ற பெயர் தான் மிக சிறப்பாக இருக்கும் என்று நான் இந்த ஹதீஸை படிச்சுட்டு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஓகே, இவனுக்கு லாலிமுள்ள வச்சிருக்கணும், ஆலிம் வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு
அப்ப ஷிர்க் என்ற அந்த கொடுமையான பாவத்தில் செய்ய தூண்டுபவர்கள் எல்லாருமே லாலிம்கள் தான். அது எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரிதான். சரி, அவனை வச்சிருக்கான விட்டுருங்க. அவனோ அவன் கொள்கை இல்லை, ஒரு மண்ணை இல்லை, கண்டதே கோலம், கொண்டதே காட்சி, அவன் பற்றி இன்னும் மேட்டர் நம்மளுக்கு. எவ்வளோ அழகான மார்க்கம் உனக்கு இருக்குது, எவ்வளோ அழகான குர்ஆன் இருக்குது, எந்த விதமான பொய் உரைக்காத, கலப்படம் இல்லாத, சவால் விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அற்புதமாக அனுப்பப்பட்ட குர்ஆனில் எவ்வளவு ஆயத்துகள் இருக்குது. அல்லாஹ் மாத்திரம்தான் தகுதியானவன் உனக்கு கொடுப்பதற்கு, அல்லாஹ்வை மாத்திரம் தான் வணங்க வேண்டும், வணங்குவதற்கு அவனை தவிர வேறு யாரும். எத்தனை வசனங்கள் இருக்குது? 2000க்கு மேற்பட்ட வசனங்கள் இருக்குது குர்ஆனில். ரசூலுல்லாஹ்வுக்கு அது மாதிரி தூதராக இருந்தாலும் அவருக்கு மனிதன் என்ற அடிப்படையில் எந்த விதமான நன்மை தீமை செய்ய முடியாது அவரால். அல்லாஹ் தெளிவாக சொல்லியாச்சு. சொல்லலாம். எப்படி? இன்னி பஷரும் மிஸ்லுக்குங்கிறான். யூகா இளைய அன்னமா இலாஹுக்கும் வாங்கி எந்த செய்தி வருதுப்பா, அதனால சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களை மாதிரி மனுஷன் தான், என்ன கடவுள் தன்மைக்கு ஆக்கிறாதீங்கன்னு சொல்லு போயின்னு சொல்லி ரசூலை பார்த்து அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இங்கே என்ன நடக்குதுன்னாக்கா செய்தி எங்கே பார்த்தாலும் கொள்கை விளக்கம்னு போட்டுக்கிட்டு ரோடு புதுசாக உட்காந்துக்கிட்டு இன்றைக்கு அவர் சிறந்த ஆள், அவரால் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க எல்லாரும். 2 லட்சம் பேர் வந்தாங்க. அப்துல் காதர் ஜிலானி மூலமாக 2 லட்சம் பேர் வந்தாங்க. இந்த கிறிஸ்டி மூலமாக 10 லட்சம் பேர் வந்துட்டாங்க. இந்த ஆள் மூலமாக பல பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்கிறான் என்ன? லஸ்த அலைக்கும் ஹுதாஹும், அவர்களை நேர்வழிப்படுத்துவது ஒன்றும் கிடையாது, உன்னால் முடியவே முடியாது. லா தஹ்தி மன் அஹ்பப்த, நீ யாரை விரும்புகிறாயோ அவர்களுக்கெல்லாம் நேர்வழி காட்ட முடியாது. வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா, அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவருக்கு அல்லாஹ் நேர்வழி தருவான். எங்கே இருந்து வேணாலும் அல்லாஹ் கூட்டு வந்துடுவான். அல்லாஹ் நாடின்தான். இவங்க என்ன எழுதி வச்சிருக்காங்க புத்தகத்தில்? லாலிம்கள் எழுதி வச்சிருக்காங்க. இந்த ஆள் போய் அங்கே பயன் பண்ணார், இவ்வளோ பேர் வந்துட்டான், அங்கே போய் பண்ணார், பகதாதில் போய் பண்ணார், 2 லட்சம் பேர் வந்துட்டான் எழுதி வச்சுட்டு அவர்களிடத்தில் போய் கேட்கிற மாதிரி மக்களை தூண்டிவிட்டு அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்போ அநியாயம் செய்யப்பட்டவர்கள் மக்கள் அநியாயக்காரன், சரியான கொள்கை மக்கள் மத்தியில் விதைக்காதவன் எல்லாம் அநியாயக்காரன் என்ற லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இவனுக்கும் உதவி செய்யணும், இவனுக்கும் உதவி செய்யணும், அதை சொல்லியிருப்பார். இவனுக்கும் உதவி செய்யணும், நாலு அநியாயக்காரனுக்கும், அநியாயம் செய்யப்பட்ட மக்களுக்கும் உதவி செய்யணும். நம்முடைய பிரச்சார பணிகள் இன்னும் முடுக்கி விடப்பட வேண்டும். நம்முடைய பிரச்சார பணிகள் இன்னும் குறைவாக இருக்கிறது, நம்மளால் முடிந்த வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் இன்னும் அநியாயம் செய்யப்பட்ட மக்களுக்கு முதல்ல அங்கங்கே திருமண பிரச்சாரங்கள், இன்னும் வீடு சந்திப்புகள், நண்பர்கள் சந்திப்புகள்லாம் பழைய மாதிரி ஆரம்பிச்சு இன்ஷா அல்லாஹ் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா இந்த அநியாயக்காரர்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். இப்போ எதை அவங்க தாபியை கவனிக்கிறாங்க, இவங்களாம் அப்படி தான் பேசுவாங்க, இவங்களே அநியாயக்காரன் நம்மளை நல்லா காப்பாது, புரியுதா? அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த ஹதீஸ் மூலமாக நமக்கு விளங்குவது என்னவென்று சொன்னால், அநியாயக்காரர்கள் பல வகைப்பட்டவர்கள். அதில் மார்க்கத்தில் அநியாயம் செய்தவர்கள் மிகப்பெரிய கொடுமையை அனுபவித்து விடுவார் நாளைக்கு மறுமையில். வேற அநியாயம் செஞ்சுட்டு போயதோ தன்னை கொடுத்துட்டு போயிடலாம். இது என்னது? இது ஒரு முழு மனித சமுதாயத்தையும் வழி மாற்றுகிற ஒரு அநியாயம். இந்த அநியாயத்திலிருந்து நாமெல்லாம் மாறி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், நம்மளுக்கு அல்லாஹ் தெளிவாக விளக்கி வைத்திருக்கிறான். நாம் விலகிட்டோம், ஆனாலும் நம்முடைய பணிகளில் இன்ஷா அல்லாஹ் இந்த அநியாயக்காரர்களுக்கும் அநியாயம் செய்யப்பட்டிருக்குமான இதில் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. அந்த தொய்வை சரி செய்து இது போன்று அந்த அதிசயெல்லாம் படிக்கும்போது நமக்கு ஞாபகம் வருகிறது, நம்ம இன்னும் கொஞ்சம் சோர்ந்து போய்விட்டோமோ இந்த தாவா பணியில் என்று தோன்றுகிறது. அதனால் இன்ஷா அல்லாஹ் இது போன்ற செய்திகளை கேட்கும்போது நமக்குள்ளே ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அநியாயம் செய்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அநியாயம் செய்யப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஆகையினால இன்ஷா அல்லாஹ் இந்த அடிப்படையில் கொஞ்சம் நியத்தை நம்ம மாற்றிக்கொண்டு நம்மால் முடிந்தவரை நாம் செல்லுகிற அலுவலகங்கள், நாம் செய்கிற வேலைகள், நாம் செய்கிற எங்கெல்லாம் செல்லுகிறோமோ நம்மால் முடிந்த வரைக்கும் இந்த கருத்துக்களை மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டும். மார்க்கத்துக்கு முரணாக இருக்கிற எல்லா காரியங்களை விட்டு முதல்ல நம்ம நீங்கி இருக்க வேண்டும். அல்லாஹ்வை தவிர வேறு யாராலையும் எந்த நன்மையும் தீமையும் செய்ய முடியாது என்ற உறுதியான கொள்கையில் நாம் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்நாளை கழித்து கொண்டே இருக்க வேண்டும். இறுதி வரை இன்ஷா அல்லாஹ் இதே கொள்கையில் இருந்து மௌத்தாக வேண்டும். அதற்காக நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். வல்லல் ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தவானா.